Hi viewers, welcome back to Brain Cars. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினர்ஸ் வந்து ஸ்டேரிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ஹோல்டு பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஹோல்ட் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும் அவங்க. இப்போ ஸ்டேரிங் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடு, இது வந்து கரெக்டான மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து வேற மாதிரி எப்படிலாம் நம்ம அதை ஹோல்டு பண்ணுறோம், அதனால என்னென்ன பிரச்சனை வரும், அந்த மாதிரி ஹோல்டு பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வரும், விபத்து ஏற்பட்டால் நம்ம அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும், ரொட்டேட் பண்ணும்போது ஸ்டேரிங் வந்து எந்த மெத்தடில் நம்ம திருப்பணும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரொட்டேட்டிங் பொசிஷன் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்தெந்த மாதிரி செய்யக்கூடாது, எந்தெந்த மாதிரி ஸ்டேரிங்கை ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு காமிப்பேன். அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத காமிப்பேன். டேர்ன் பண்ணும்போது ஃபுல் அண்ட் புஷ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு. அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேர்னிங்லையும் டேர்ன் பண்ணி காமிப்பேன். அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டிரைவ் பண்ணும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த நான் ஹோல்ட் பண்ணியிருக்க பொசிஷன் வந்து 9-3 அப்படிங்கிற ஒரு பொசிஷன். கிளாக்ல வந்து 9 மணிலையும் 3 மணிலையும் முள்ளு நிற்கும் போது அந்த பொசிஷன் தான் இந்த 9-3 அப்படிங்கிறது. இது வந்து ரொம்பவும் அருமையான ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அர்ஜென்ட்டான சூழ்நிலை சமாளிக்கிறது இந்த பொசிஷன் உங்களுக்கு ரொம்ப உதவும். இப்போ நான் வந்து கியர் போடும்போது அந்த இதை எடுத்துகிட்டு இப்போ அதே மாதிரி பிடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், டேர்ன் பண்ணுறப்ப எவ்வளோ கம்ஃபர்டபுளாக டேர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம கியர் போடும்போது மட்டும் ஒரு கையை எடுத்து கியரில் வச்சுட்டு ஒரு கையை ஸ்டேரிங்கில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ திருப்பினேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு திருப்பினேன், அது வந்து தப்பு. அந்த மாதிரி திருப்பக்கூடாது. எப்படின்னா அதை நான் ஒரு டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன், ஏன் அந்த மாதிரி நம்ம திருப்பக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக தான் நான் அந்த மாதிரி திருப்பி காமிச்சேன். இந்த பொசிஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ சின்னதாக ஒரு பள்ளம் ஒன்று வருது, அந்த இடத்துல நான் லைட்டாக டேர்ன் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல லைட்டாக டேர்ன் பண்ணுறப்ப இந்த பாருங்கள், இதான் புல் அண்ட் புஷ்ஷின் பேர். அப்படியே அந்த பள்ளத்தை கட் பண்ணிடுங்க, திருப்பி பாருங்கள், இதுதான் அந்த புல் அண்ட் புஷ்ஷின் பேர். இதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் அங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணும்போது செஞ்சேன். இப்போ அதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ செகண்ட் கியரில் போயிட்டுருக்கு. இப்போ நான் அந்த ஒரு லைட்டாக லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், இப்படி என்னோட கை வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. என்னோட ஹேண்ட் வந்து இது மறைக்குது. ஏன் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா, எந்த ஒரு டைம்லையுமே நம்மளோட ஹேண்ட் வந்து இந்த சென்டர் பொசிஷனுக்கு குறுக்க வரக்கூடாது. இப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது. ஏன் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா, இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே இப்போ வந்து ஏர் பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா வாகனத்துலேயும். அந்த ஏர் பேக் வந்து இந்த இடத்துல தான் கம்ப்ளீட்டாக உள்ளார ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அந்த ஏர் பேக் வந்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றும். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஏர் பேக் வந்து இதில் ஓப்பன் ஆகி வந்து நம்மளை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு பலூன் வரும். நம்ம வந்து அந்த ஹேண்டை வந்து ஒரு கிராஸ் பொசிஷனில் நம்ம கொண்டுட்டு போகிறப்ப நம்மளோட கை வந்து பயங்கரமாக ஒரு டேமேஜ் ஆகும். அதோட அந்த அந்த ஏர் பேக் வந்து நம்மளை செக்யூர் பண்ணாதமாக போயிடும். ஏன்னா நம்ம அதை வந்து தடுத்து நிறுத்திடுறோம். அதோட வரக்கூடிய அந்த இதை நம்ம வந்து குறுக்க தடுத்துறதுனால அது வந்து அதோட ஒரு போர்ஷன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் வர்ற அந்த ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட கையில் வந்து நம்மளோட ரிஸ்ட்லலாம் ஃப்ராக்சர் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கவனமாக வந்து ஸ்டேரிங் வந்து ஹோல்டு பண்ணணும். நம்ம வந்து இது வந்து சின்ன விஷயமா நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம இப்படி பிடிப்போம், இப்படி திருப்புவோம், இப்படி கிராஸ் ஹேண்ட்லாம் போடுவோம். எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்படுது நம்மளால் கணிக்க முடியாது. எந்த நேரமும் நம்மளுக்கு ஒரு ஏர் பேக் ஓப்பன் ஆகிறோம்னா ஸ்டேரிங் தான் ரொம்ப மெயின். ரெண்டாவது சீட் பெல்ட் போட்டுட்டு டிரைவ் பண்ணணும். சீட் பெல்ட் போடாமல் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏர் பேக் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஏன் ஓப்பன் ஆகலாம் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடாமல் போவாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு ரைட் டேர்ன் பண்ணும்போது எப்படி டேர்ன் பண்ணுறேன் அந்த மெத்தடை பாருங்கள். புல் அண்ட் புஷ் மெத்தடில் நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். எந்த இடத்துலையுமே வந்து ஹேண்ட் வந்து கிராஸ் ஹேண்ட் வரக்கூடாது. இப்போ நான் வந்து ரைட் டேர்ன் பண்ண போகிறேன். அதில் வந்து ஸ்டேரிங் எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிரிப்பு கிடைக்கும், நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ ரைட் சைடு போக போகிறேன். இப்போ பாருங்கள், புல் அண்ட் புஷ் மெத்தட் நான் கிராஸ் பண்ணவே கிடையாது.
செக் பண்ணிவிட்டு காரை வந்து திருப்பிட்டேன். இப்போ திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரேன் பாருங்கள். ரிட்டர்ன் கொண்டு வரப்போ அதே புல் அண்ட் புஷ் மெத்தேடு தான். இது வந்து இந்த மெத்தட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மெத்தட் இது. இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து டிரைவிங் வந்து நார்மலாக ஒரு ஸ்கூல் போகாமல் ஒரு அவங்களே வந்து ஓட்டி கற்றுக்கும் போது இந்த மாதிரி மெத்தட்லாம் அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க வந்து ஸ்டேரிங் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஹோல்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு டிரைவிங்கோட அந்த இது கிடைக்காது, கண்ட்ரோலும் கிடைக்காது. ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அது வந்து அவங்கள பாதுகாக்காது. அந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம வந்து ஸ்டேரிங் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு நல்ல டேர்ன் பண்ணுறோம், ஃபுல் டேர்ன் பண்ணுறப்ப அந்த இடத்துலையும் நம்ம எப்படி ஸ்டேரிங் இது ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து இப்படி ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு ஒரு ஹேண்டில் வந்து செல்லு பார்த்துட்டு போவாங்க, இல்லை ஏதாவது ஒரு கையில் வேலை பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு பைக் ஒன்று வருது பாருங்க, எப்படி திருப்புறோம் பாருங்க ஸ்டேரிங். அந்த மாதிரி ஒரு கையில் நம்ம வந்து ஸ்டேரிங் பிடிச்சிட்டு போகும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒன்று வருது. அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஒன்று வந்துருச்சு. அப்போன்னா அந்த பள்ளத்தில் போய் நம்ம காரை வந்து உழுவும் போது நம்ம சிங்கிள் ஹேண்டில் நம்ம வந்து ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணிருக்கும் போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கம்ப்ளீட்டாக நம்மளோட கார் வந்து அப்செட் ஆகிறதுக்கு, பெரிய விபத்துக்குள்ள ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இந்த சிங்கிள் ஹேண்ட் ஸ்டேரிங் பிடிச்சிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து நிறைய பேர் வந்து அது வந்து ஒரு ஸ்டைலாக அது பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. பாருங்க எப்படி திருப்புறேன் பாருங்க ஸ்டேரிங்க. இப்போ கியர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி பாருங்க. இந்த மெத்தேடு தான் வந்து புல் அண்ட் புஷ் மெத்தேடு. இந்த மெத்தேடில் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோல்டர் பெயின்லாம் இதில் வராது. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து இந்த ரிஸ்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு இதுக்கு வந்து இது கொடுக்குறோம். ஷோல்டரே உங்களுக்கு வந்து இதில் ஷோல்டருக்கு இந்த பவரே போகாது. அந்த அளவுக்கு பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இது கிடைக்கும். இப்போ நான் வந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணுறேன், ஒரு சின்ன ரோட்டில் லெஃப்ட் டேர்ன் பண்ணி அங்கேருந்து வெளியில் வரப்போ சில மெத்தட் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ஃபுல் டர்ன் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். அதில் எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ரோட்டில் டர்ன் பண்ணுறேன், ஃபுல் அண்ட் புஷ் மெத்தடில் தான் டர்ன் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. இப்போ திருப்பி ஸ்டேரிங் ரிட்டர்ன் கொண்டு வரப்போயும் நான் வந்து இப்படிலாம் திருப்பலை. இப்போ இந்த இதில் ஒரு டேர்ன் ஒன்று பண்ணுறேன், அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த மெத்தட் தான் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் தான் தப்பு. இந்த மெத்தடில் நம்ம பண்ணக்கூடாது, இது ராங்கான மெத்தடு. அடுத்தது எந்த மெத்தடில் பண்ணணுங்கிறத திருப்பி இன்னொரு டேர்ன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரிவர்ஸ் வந்து இதுலேயே ஒரு சின்ன டேர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரிவர்ஸ் எடுக்கிறப்பையும் என்னோட மெத்தட் வந்து இதாக தான் இருக்குது. இப்போ திருப்பி ஒரு ரவுண்ட் பண்ணுறேன், இதில் சீரை போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணுறேன், ரைட் டர்ன் பண்ண போகிறேன். இந்த பாருங்க, இதுதான் இந்த மெத்தடு தான். இந்த மெத்தடில் நான் உங்களுக்கு டர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரேன், இதே மெத்தடு தான். இதுதான் புல் அண்ட் புஷ் மெத்தடு. இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இதோட இது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது, டிரைவிங்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விபத்து காலத்தில் ரொம்ப உங்களை வந்து செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. அதனால் ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணும்போது இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ நான் வந்து திருப்பி அந்த மெயின் ட்ராக்ல போகிறேன். மெயின் ட்ராக்ல போயிட்டு ஒரு லெஃப்ட் ஒன்று எடுத்து உங்களுக்கு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த இதில் நீங்கள் மெயினாக வந்து அந்த ஹோல்ட் பொசிஷனை எப்படி பண்ணக்கூடாதுங்கிறத மெயினாக கவனிச்சுக்கணும். வாகனம் நிறைய வந்துகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இப்போ நான் டர்ன் பண்ணப்போ நீங்கள் என்னோட ஹேண்ட் பொசிஷன் பார்த்துருப்பீங்க. எக்காரணத்தை கொண்டு சிங்கிள் ஹேண்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறேன். அந்த ஒரு டேர்னில் எப்படி நான் ஷார்ப்பாக எப்படி டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். எனி டைம் வந்து இந்த ஹோல் பொசிஷனை கூட இப்படி பிடிச்சிட்டு ஓட்டக்கூடாது. அப்புறம் இந்த ஒரு கையை பிடிச்சிட்டு ரைட் சைடு எது வேலை பார்க்கக்கூடாது. இது எல்லாமே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறேன். டர்ன் பண்ணும்போது அந்த எப்படி ஸ்டேரிங் வந்து டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செகண்ட் கியரை போட்டுட்டு பாருங்கள், இதில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் டர்னிங் மெத்தடு. இப்போ ரிட்டர்ன் கொண்டு வரதும் அதே மெத்தடில் ரிட்டர்ன் கொண்டு டிரைவிங்லேயே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணணும், எந்த மாதிரி திருப்பக்கூடாது, எந்த மாதிரி திருப்பணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேரிங்கில் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பேசிக்காக இந்த விஷயம்லாம் தெரியாமல் அவங்க வந்து அதை கற்றுக்க முடியாது. அதனால நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூல் போனாலும் சரி, இல்லை உங்களோட ஓன் காரில் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிட்டாலும் சரி, மெயினாக இந்த மெத்தட் அந்த வீடியோ பார்த்து இந்த மெத்தடை ஃபுல்லாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியாக போயிடும். நீங்கள் டிரைவிங்கில் வந்து டிரைவிங் பண்ணுறதுல ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு குயிக்காக நீங்கள் வந்து டிரைவிங் கற்றுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்ததாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.